Hello, my name is Hariharan. ஸோ இந்த வெபினாரில் என்ன பார்க்க போகிறோன்னா எத்திக்கல் ஹேக்கிங்க்கு வந்து பைத்தான் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹோஸ்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்ரிசியோசெக் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் வந்து நான் வந்து சிஓவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக ஒரு 2 இயர்ஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வெபினாரில் நம்ம ஃபுல்லாக எத்திக்கல் ஹேக்கிங்கோட பேசிக்ஸ் கொஞ்சம் பைத்தான் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஒரு சின்னதாக ஒரு டூல் ஒன்று கிரியேட் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அந்த டூலை வச்சு நம்ம ஹேக்கராக என்ன பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த வெபினார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த வெபினாரோட ஸ்பீக்கர் நான் தான். என்னோட நேம் ஹரிஹரன். இன்ஸ்டாகிராமில் crypto_grabber_ன்ற நேம் யூசர் ஐடி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னோட ஐடி கிடைக்கும். ஸோ மோஸ்ட்டாக நான் அதில் தான் ஆக்டிவாக இருப்பேன். நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஏதாச்சும் டவுட் இருந்தால். ஸோ நெக்ஸ்ட் என்னோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா சிஓ ஆஃப் கேப்ரிசியோசெக், சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் அண்ட் எத்திக்கல் ஹேக்கர், பக் ஹண்டர். ஸோ பார்ட் டைமாக நான் வந்து பக் ஹண்டிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். தென் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷனும் வந்து பண்ணிகிட்ருக்கோம். கம்பெனியில் வந்து கேசஸ் நிறைய சைபர் ரிலேட்டட் கேசஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ அதையும் வந்து நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி கேஸ் எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். தென் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக செக்யூரிட்டி ரிசர்ச்சர் லைக் சம் அட்டாக்கர் வந்து ஏதாச்சும் ஒரு வெப்சைட் சம் ஆர்கனைசேஷன் வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்களோட வெப்சைட்டில் எப்படி அட்டாக் ஆச்சு, ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷனும் வந்து பண்ணிகிட்ருக்கோம். செக்யூரிட்டி ரிலேட்டடாக வந்து ரிசர்ச்சும் வந்து பண்ணிவிட்டு நியூவாக இன்னோவேஷன் ஐடியாஸ் எல்லாத்தையும் வந்து க்ரியேட் பண்ணி புது புது ப்ராஜெக்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். தென் எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்னொரு விஷயம், நான் வந்து ஒரு GUI டிசைனர். ஸோ பைத்தான் யூஸ் பண்ணி அண்ட் நிறைய அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன் ப்ளஸ் சிஸ்டம் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து GUI பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். தென் என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரைகொரியர், லைஃபாமிக், ஜூலிப், சென்ட்ரிஃபை, அட்வைசர். ஸோ இந்த கம்பெனி இதில் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இந்த கம்பெனி மட்டும் இந்த கம்பெனியில் மட்டும் கொஞ்சம் இன்னும் லைக் பெரிய கம்பெனி. ஸோ இதில் மட்டும்தான் ஸோ இதில் வந்து சென்ட்ரிஃபைன்ற கம்பெனியில் வந்து 3rd பிளேஸில் இருக்கேன். ஸோ அதை ஹேக் பண்ணி செக்யூர் பண்ணியிருக்கேன் அண்ட் அவங்க வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய ஸ்வாகும் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ என்னோட இன்ட்ரோடக்ஷன் வந்து இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் ஸோ டாபிக் நம்ம வந்து என்ன டாபிக்ஸ்லாம் வந்து இன்றைக்கி வந்து கவர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா, வாட் இஸ் எத்திக்கல் ஹேக்கிங். ஸோ பைத்தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பைத்தான் வந்து எத்திக்கல் ஹேக்கிங்கில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். தென் லாஸ்ட்டாக வந்து சின்னதாக ஒரு டூல் மட்டும் ஒன்று ரைட் பண்ணி ஸோ அந்த டூல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எத்திக்கல் ஹேக்கிங்கோட சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ எத்திக்கல் ஹேக்கிங் அந்த டேர்ம் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேக்கிங் இன்டு த சிஸ்டம் வித் பர்மிஷன். ஒரு எப்படின்னா லைக் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்கன்னா ஸோ அவங்களோட வெப்சைட் ஆர்எல்ஸ் ஏதோ சிஸ்டம் வந்து அட்டாக் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து அவங்களோட பர்மிஷனோட போயிட்டு அந்த சிஸ்டமை டெஸ்ட் பண்ணி எந்த மாதிரியான அட்டாக்ஸ்லாம் நடந்திருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறது தான் வந்து எத்திக்கல் ஹேக்கிங். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ஆர்கனைசேஷனோட பர்மிஷனோட பண்ணுறது தான் வந்து எத்திக்கல் ஹேக்கிங், ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பேன். எத்திக்கல் ஹேக்கிங் இன்வால்வ்ஸ் இன் authorized attempt to gain the unauthorized access to computer system, application or data. ஸோ எந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாம் நமக்கு லாஸ் ஆகிருக்கு, ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே பண்ணுறது தான் வந்து எத்திக்கல் ஹேக்கிங். ஸோ நார்மலாக வந்து ஒயிட் ஹேட் ஹேக்கர்னு சொல்லுவாங்க, நான் தெரிஞ்சிருக்கும். அண்ட் பிளாக் ஹேட் ஹேக்கர் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க எல்லாம் வந்து என்னென்னா சிஸ்டம் வந்து அட்டாக் பண்ணுறவங்க, ஓகேவா? ஸோ நம்ம எல்லாம் வந்து டிஃபெண்ட் பண்ணுறவங்க, தடுக்கிறது. எத்திக்கல் ஹேக்கர்ஸ்னால் வந்து அந்த எப்படி நடந்துச்சு அதை வந்து செக்யூர் பண்ணுறது தான் வந்து இவங்களோட ஒர்க், ஓகேவா? ஸோ தென் பைத்தான். ஸோ பைத்தான் நார்மலாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் ஆஃப் தி டாப் 10 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பிக் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், கூகுள், இன்ஸ்டாகிராம். ஸோ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பைத்தான் வந்து இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ
எதுக்காக பைத்தான் வந்து எத்திக்கல் ஹேக்கர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது, அதையும் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் பைத்தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளஸ்ட் ப்ரோக்ராம். ஒரு நீங்கள் ஸ்கிரிப்ட் ஏதாச்சும் ரைட் பண்ணி சம்திங் ஏதோ ஒரு வெப்சைட் வந்து அட்டாக் பண்ணோம், அரல்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணோம், இல்லை நீங்களே வந்து ஒரு டூல் வந்து ரைட் பண்ணோம், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டூல் வந்து நீங்கள் ரைட் பண்ணணும்னா, ஸோ ஒரு நெட்ஒர்க்கை ஸ்கேன் பண்ணுறதுக்கோ, அரல்ஸ் என்எப் மாதிரி ஒரு டூல் கிரியேட் பண்ணுறதுக்கோ, அரல்ஸ் வந்து ஒரு டிக்ஷனரி அட்டாக் லைக் எப்படின்னா ஒரு பாஸ்வேர்டு வந்து கிராக் பண்ணுறதுக்கோ, ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பைத்தான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் ப்ளஸ் அண்ட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாக வந்து இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எத்திக்கல் ஹேக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தென் ஒய் யூஸ் பைத்தான் ஃபார் எத்திக்கல் ஹேக்கிங் ஓகேவா? ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து நம்ம சின்னதாக ரைட் பண்ணுறதா ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும் ஓகேவா? ஸோ மற்ற லாங்குவேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஈஸியஸ்ட் லாங்குவேஜ். அதனால தான் வந்து ஹேக்கர்ஸ் மோஸ்ட்டாக வந்து பைத்தான் வந்து எத்திக்கல் ஹேக்கிங் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து என்னென்னா இதுலேயே வந்து லைப்ரரிஸ் நிறைய லைப்ரரிஸ் வந்து இதுலேயே இன்பில்டாகவே வரும். பட் ப்ளஸ் நீங்கள் வந்து ஏதாச்சும் புதுசாக ஒரு லைப்ரரி வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தும் ஈஸியாக நீங்கள் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மற்ற லாங்குவேஜ் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃப்ரீ சோர்ஸ் நம்ம வந்து நீங்கள் நெட்டில் போய் டவுன்லோட் பண்ணி தென் இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி நீங்கள் கோடு ஆட்டோமேட்டிக்காக ரைட் பண்ணி நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் உங்களோட சிஸ்டமில். ஸோ அவ்வளோதான் ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டூல் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆல்ரெடி. ஸோ டெமோ ஒரு பாஸ்வேர்ட் கிராக்கிங்கோட டெமோ டூல் வந்து இப்போ ரைட் பண்ணி நம்ம அதோட கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ அந்த டூல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா? ஸோ பாஸ்வேர்ட் கிராக்கிங் வந்து நார்மலாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு கம்பெனி ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஏதோ ஒரு பிக் கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்களோட மெயின் சிஸ்டமோட பாஸ்வேர்டு வந்து வச்சுருக்காங்கன்னா ஸோ அது வந்து பிளைன் டெக்ஸ்ட்டில் வந்து எப்போவுமே இருக்காது ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. லைக் எப்படின்னா அந்த பிளைன் டெக்ஸ்ட் வந்து என்கோட் ஆகிருக்கும் ஓகேவா? ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்கோடிங் இருக்குது. ஸோ இது நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா MD5 ஹேஷ் அப்படின்ற ஒரு மெத்தட் தான் ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாஸ்வேர்டு வந்து கிராக் பண்ணி எடுக்க போகிறோம் ஓகேவா? ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட் வாரன்ஸ் வந்து ஏதோ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களோட டிபி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ கிடைக்கிறது வந்து எப்படி கிடைக்குன்னா MD5 ஹேஷ் அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும் ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்கோட் ஆகி கிடைக்கும். நார்மலாக பிளைன் டெக்ஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எப்பவுமே கிடைக்காது. ஸோ அப்படி கிடைக்கிற பாஸ்வேர்டு வந்து நீங்கள் எப்படி என்ன சொல்கிறது எப்படி வந்து நீங்கள் கிராக் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகேவா? ஸோ நார்மலாக வந்து இது RSA அல்காரிதம், SSH செக்யூர் ஹேஷ் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் வந்து இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்கோட் ஆகிருக்கும் எல்லா வேல்யூவும். ஸோ MD5 நார்மலாக சொல்லியிருந்தேன் இல்லையா, MD5ன்றது ஒன்றும் இல்லை, மெசேஜ் டைஜஸ்ட் அல்காரிதம் சொல்லுவாங்க. ஸோ இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி இன்புட்டாக இருக்க அந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுக்குற பாஸ்வேர்டு வந்து இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்கோட் பண்ணும். ஃபுல்லாகவே என்கோட் பண்ணி இது ஒரு ஹேஷ் ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ணும். 128 பிட்டு வந்து பிட்டாக கன்வெர்ட் பண்ணி ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்கோட் பண்ணிவிடும். அண்டு கிரிப்டோகிராஃபிக் ஹேஷ் மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து இது என்னென்னா லைக் இப்போ டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சராக இருக்கட்டும், அரல்ஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ் ரெக்கக்னிஷனாக இருக்கட்டும், அரல்ஸ் வந்து உங்கள் மொபைல் யூஸ் பண்ணுற பின் பேட்டர்ன் எதுவாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாம் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டத்துலேயே வந்து ஒரு பேக்கப் மாதிரி எடுத்து வச்சுக்கோ. லைக் எப்படின்னா நீங்கள் போடுற பேட்டர்னாக இருக்கட்டும், ஸோ உங்கள் மொபைலுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அந்த லைக் அந்த பேட்டர்ன் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து ஒரு என்கோட் பண்ணும் ஓகேவா? ஸோ அது என்கோட் பண்ணி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல்லேயே ஒரு லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டோர் ஆகி வச்சுக்கும். ஸோ அந்த வேல்யூ தான் வந்து அட்டாக்கர் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் உங்களதில் ஏதாச்சும் லூப் ஹோல் ஃபைண்ட் பண்ணி அட்டாக் பண்ணும்போது ஸோ அந்த கீ வேல்யூ மட்டும் எடுத்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ அது வந்து MD5 ஹேஷில் வந்து இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி ஒரு வேர்ட் லிஸ்ட் ஒன்று ஜென்ரேட் பண்ணி ஸோ இதுக்குள்ளே அந்த பாஸ்வேர்டு வந்து இருந்துச்சுன்னா அதை ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ணி மறுபடியும் வந்து என்ன பண்ணான்னு பார்த்தா என்கோட் ஆன ஒரு அந்த வேல்யூவை டீகோட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ டீகோட் பண்ணி எடுத்து தான் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு அந்த ஃபைலில் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகி ஸோ இந்த டைஜஸ்ட் ஆன வேல்யூவும் ப்ளஸ் அந்த வேர்ட் லிஸ்ட்டில் இருக்க அகெயின் ஹேஷ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அந்த வேல்யூ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் ஆகி ஸோ ஈக்குவல்டாக இருந்துச்சுன்னா அந்த பாஸ்வேர்ட் ஃபவுண்ட் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து காட்டும்.
ஆர்எல்ஸ் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அது பாஸ்வேர்ட் கிடைக்கல நாட் ஃபவுண்ட் அப்படின்னு போடும். ஸோ ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சின்னதாக ஒரு டெமோ டூல் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ அந்த டூலை வச்சு நம்ம வந்து ஒரு ஹேஷ் வேல்யூ வந்து இன்புட்டாக கொடுத்து அந்த வேர்ட் லிஸ்ட் கூட கம்பேர் பண்ணி இந்த பாஸ்வேர்டு வந்து மேட்ச் ஆகுதா இல்லையான்ட்டு செக் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து ஃபுல்லாக நம்ம பைத்தன் ஸ்கிரிப்ட் தான் ரைட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன டெமோ மட்டும்தான் ஒரு பாஸ்வேர்ட் ட்ராக்கிங். இது இல்லாமல் இன்னும் நிறைய நீங்கள் வந்து என்மேப் மாதிரியான டூல் வந்து ரைட் பண்ணலாம். ஸோ அரல்ஸ் வந்து நிறைய பண்ணலாம். ஓகே. ஒரு ஓடிபி ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா ஸோ அதை வந்து எப்படி லூப்பில் போட்டுட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக அதுக்கு எப்படி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயம் வந்து நம்ம பைத்தானில் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து சின்னதாக ஒரு டெமோ மட்டும் பாஸ்வேர்டு எப்படி கிராக் பண்ணுறது மட்டும் இந்த வெபினாரில் பார்க்கலாம். ஓகேவா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஃபோல்டருக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா மொத்தம் இங்கே இருக்கு இல்லையா. ஸோ பாஸ்வேர்ட் டாட் பிஒய் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த பாஸ்வேர்டை கிராக் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம். ஓகேவா. ஸோ இது அண்ட் இங்கே வந்து வேர்டு அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து டிக்ஷனரி ஆஃப் வேர்ட் வந்து நான் வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஓகே. ஒரு செட் ஆஃப் வேர்டு வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த வேர்டு வச்சு தான் வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரெண்டுக்கும் என்னென்னா ஒரே ஃபோல்டருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது வந்து கரெக்டாக ஃபெச் பண்ணி எடுக்கும். அரல்ஸ் வந்து நீங்கள் வேறு எங்கேயாச்சும் வச்சாலும் உங்களுக்கு வந்து அதை பார்த்து வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அது போய்ட்டு ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் நம்ம பார்க்கலாம். என்னென்னா நம்ம நார்மலாக சி லாங்குவேஜ் ரைட் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்னா லைப்ரரி வந்து இன்க்ளூட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா MD5 கிராக் பண்ணுறதுனால நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு லைப்ரரி நம்ம தேவைப்படும். ஓகே. ஸோ அது எந்த லைப்ரரின்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ்லிப் அப்படின்ற ஒரு லைப்ரரி. ஓகேவா. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா என்கோட் ப்ளஸ் வந்து என்னென்னா டீகோட் பண்ணி ஸோ அந்த இன்புட்டாக கொடுக்குற வேல்யூ கூட இந்த என்கோட் அண்ட் டீகோட் ஆகிற வேல்யூ வந்து மேட்ச் ஆகுதா இல்லையான்னு வந்து செக் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து இந்த டூல்குள்ளே நடக்க போகுது. ஸோ அதுக்கான லைப்ரரி தான் இது. ஓகேவா. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம என்கோட் ப்ளஸ் டீகோட் பண்ணுறதுக்கான ஒரு லைப்ரரி தான் இது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஓஎஸ் மாடியூல் வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்ன எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் இந்த பேனர் ஸ்கிரிப்ட்லாம் ரைட் பண்ணியிருக்கிறதால நான் வந்து ஓஎஸ் மாடியூல் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் கூட வந்து நீங்கள் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அது கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு மாடியூல் தான் அந்த ஓஎஸ் மாடியூல். ஓகேவா. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ எனக்கு தேவைப்பட்டதுனால நான் வந்து இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளஸ் இந்த டைம் அண்ட் பைஃபிக்லெட் இது மூணும் வந்து நான் எனக்கு தேவைப்பட்டதுனால நான் வந்து லைக் எதுக்குன்னா ஒரு டூல் நீங்கள் ரைட் பண்ணுறீங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ ஜியூஐ பேஸ்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணுறோம் ஆர்எல்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு இந்த டூல் வந்து நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அடுத்தவங்களுக்கு ஸோ நம்ம நார்மலாக ரைட் பண்ணும்போது நம்ம வந்து கமெண்ட் பேஸில் ஃபுல்லாகவே ரைட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு யூஸர் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணுன்றதால நான் இந்த 3 இன்க்ளூட் பண்ணி ஸோ கொஞ்சம் ஸ்கிரிப்ட் இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவாக ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ மோஸ்ட்டாக வந்து நமக்கு எது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ்லிப் அப்படின்ற ஒரு மாடியூல் தான். ஓகேவா. ஸோ இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து மெயினாக இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ப்ரோக்ராமிங் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா. ஸோ இது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டு செக் இஃப் த பாஸ்வேர்ட் ஃபவுண்ட் ஆர் நாட். ஸோ பாஸ்வேர்டு வந்து ஃபவுண்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கு ஒரு இன்புட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அது ஒரு இன்புட் நம்ம கொடுத்தா தான் அது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டி கோடோ ஆர் என் கோடோ பண்ணி நமக்கு அதை வந்து மேட்ச் பண்ணி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லுவோம். ஓகேவா.
ஸோ அது என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம், பாஸ்வேர்ட் ஃபவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ 0ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபால்ஸ் வேல்யூ ஓகேவா இது. ஸோ சப்போஸ் நம்ம வந்து கிடைக்கல அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து ஒரு இன்புட் வந்து பாஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ இன்புட் ஹேஷ் அப்படின்ற ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே என்ன பண்ணுறோன்னா என்டர் தி ஹேஷ்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இந்த ஹேஷ்ட் பாஸ்வேர்டு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டேட்டா பேஸ் ஏதோ ஹேக் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து பிளைன் டெக்ஸ்ட் எப்பவுமே ஸ்டோர் ஆகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பிளைன் டெக்ஸ்ட் வேல்யூ வந்து எதுவுமே ஸ்டோர் ஆகுது. ஸோ அந்த ஹேஷ் வேல்யூ கிடைக்குது இல்லையா, ஸோ அந்த ஹேஷ் வேல்யூ தான் இங்கே வந்து இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ இது என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்ல இந்த லைனில் நான் வந்து யூசர் கிட்டேருந்து யூசர் ஆல்ஸ் இந்த டூல் யூஸ் பண்ணுறவங்கிட்டேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா இன்புட்டாக வாங்குறேன். அந்த ஹேஷ் வேல்யூ வந்து நான் இன்புட்டாக வாங்குறேன். ஸோ வாங்கியாச்சு. ஸோ இன்புட்டாக நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த இன்புட் வேல்யூவும் நம்ம வந்து டிக்ஷனரி கூட வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் டாக் அப்படின்ற இன்னொரு வேல்யூ கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஸோ இந்த இன்புட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த வேர்ட் லிஸ்ட் வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்ட்டு. ஸோ அதுக்கான ஒரு இன்புட் பார்த்து தான் இது ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பார்த்து கொடுக்குறோமோ ஸோ கரெக்டாக போய்ட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி அதில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும் ஓகேவா. ஸோ இந்த ப்ராசஸ் தான் நடக்கும் இதுக்குள்ளே. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து இங்கே யூஸ் பண்ணியிருப்போம் நான். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டு ஓப்பன் தி பாஸ்வேர்ட் ஃபைல். ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ்வேர்ட் ஃபைல் வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இங்கே பாஸ் டாக்குமெண்ட்டுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுறோம் இல்லையா ஒரு பாத்து. ஸோ அந்த பாத்து வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கும். அந்த பாஸ்வேர்ட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி ரீட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் ஃபைல் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஓப்பன் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து கால் பண்ணுவோம். ஸோ கால் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே இன்புட்டாக கொடுத்த அந்த இங்கே வந்து பாஸ் டாக்குமெண்ட் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து இங்கே கால் பண்ணுறோம். இங்கே இன்புட்டாக என்ன கொடுக்குறனோ அந்த பாத் வந்து இங்கே கால் ஆகி ஸோ அதுக்குள்ளே இருக்க ஃபைல் வந்து இங்கே ரீட் பண்ண அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணோன்னா, அந்த பாத் ப்ளஸ் வந்து அந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த நேமையும் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ண ஓகேவா. ஸோ கரெக்டாக டிஎக்ஸ்டி ஃபைலில் இருக்கா, ஸோ கரெக்டாக எந்த ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கோ அது ஃபுல்லாக கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ரீட் ஆகும் ஓகேவா. ஸோ இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. சப்போஸ் அந்த பாத் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறது தான் வந்து இந்த எக்ஸ்பர்ட் அப்படின்ற ஒரு எக்ஸப்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கஸ்டமைஸ்டு எரர் வந்து நம்ம இங்கே வந்து செட் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ சப்போஸ் எனக்கு அந்த ஃபைல் கிடைக்கல, அரல்ஸ் வந்து யூஸர் வந்து தப்பாக ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க, ஃபைல் பார்த்து வந்து கரெக்டாக தப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பிளாக் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி எரர் அப்படின்னு காட்டி இட்ஸ் நாட் ஃபவுண்ட். இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் பாஸ் டாக்குமெண்ட் வந்து கால் ஆகும். ஸோ இங்கே கால் பண்ணியிருக்கேன்னா, ஸோ கால் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுக்குற இன்புட் வந்து இங்கே கால் ஆகி ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து /home அப்படின்னு கொடுக்குறேன்னா /home இங்கே இது வந்து டவுன்லோட் ஃபைலுக்குள்ளே இருந்துச்சா. ஸோ இப்போ நான் வந்து இங்கே என்ன கொடுக்குறேன்னா /home word.txt அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா ஸோ அந்த ஃபைல் வந்து எனக்கு இஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ப்ளீஸ் கிவ் தி பாத் ஃபைல் கரெக்ட்லி அப்படின்ட்டு ஒரு எரர் மெசேஜ் வந்து எனக்கு வரும் ஓகே. ஸோ இந்த மெசேஜ் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகலை, இதில் வந்து ஓப்பன் ஆகலை, ஸோ யூஸர் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க பார்த்து அப்படின்ற ஒரு செக் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன பிளாக் ஆஃப் கோடு தான் வந்து அது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம பாஸ் பண்ணிட்டோம், எல்லாத்தையும் இன்புட் எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டோம். ஸோ மெயினான ப்ரோக்ராம் வந்து நமக்கு ரைட் வரணும் இல்லையா. ஸோ அந்த இன்புட் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற டேட்டா எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா சாரி என்கோட் பண்ணி ப்ளஸ் டீகோட் பண்ணி அது கூட வந்து நம்ம கம்பேர் பண்ணி இன்புட்டாக கொடுத்த அந்த ஹேஷ் ஃபைலை வந்து கம்பேர் பண்ணி செக் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் பிளாக் ஆஃப் கோடு தான் வந்து இது ஓகேவா. ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபார் வேர்டு அப்படின்ற ஒரு ரேஞ்சு நம்ம செட் பண்ணுறோம். அந்த ரேஞ்சுக்குள்ளே என்ன பண்ணுறோன்னா பாஸ் ஃபைல் வந்து நம்ம இங்கே கால் பண்ணுறோம். ஸோ பாஸ் ஃபைல் வந்து நம்ம ஆல்ரெடி எங்கே கிரியேட் பண்ணியிருந்தோம், ஸோ இந்த ட்ரை பிளாக்ல நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோமா ஒரு வேரியபிளா. ஸோ அதுக்குள்ளே வந்து ரீட் பண்ணுறோம் இல்லையா அந்த டாக்குமெண்ட்டை. ஸோ இன்புட்டாக கொடுத்த அந்த டாக்குமெண்ட்டை வந்து இங்கே ரீட் பண்ணி என்ன பண்ணுறோன்னா இங்கே நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ அந்த வேர்ட் லிஸ்ட்டில் ஒரு நேம் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அங்கே இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஓகேவா. ஸோ அந்த லிஸ்ட் வந்து இங்கே வரும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, என்கோட் வேர்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா word.encode. ஸோ இங்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, அது அந்த ஃபைலுக்குள்ளே இன்ஸ்டாகிராம் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. ஸோ அந்த வேர்டு வந்து இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்கோட் பண்ணும். ஸோ என்கோட் பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த ஃபார்மேட்டில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா UTF-8 அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் பண்ணும்.
ஸோ எந்த மாதிரியான ஃபார்மேட்னு பார்த்தீங்கன்னா இது லைக் ஸோ யூனிகோட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் த யூனிகோட். ஸோ அந்த யூனிகோட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மேட்சிங் அந்த பைனரி ஆல்ரெடி இருக்க பைனரி கோட் கூட என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ மேட்ச் பண்ணி பார்த்து நமக்கு வந்து என்கோட் ஆகிற வேல்யூவும் ப்ளஸ் இன்புட்டாக கொடுத்த அந்த ஆஷ் வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுற ஒரு என்கோடு தான் வந்து இது. ஓகேவா? ஸோ வாட் டாட் என்கோட் அப்படின்ற மெத்தட்குள்ள நம்ம கால் பண்ணி யூடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து நம்ம என்கோட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா #_ வேர்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேரியபிள் எதுக்காக கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா #lib அப்படின்ற ஒரு லைப்ரரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லைப்ரரி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம MD5 ஹேஷாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு லைப்ரரி. ஓகேவா? ஸோ இந்த லைப்ரரியில் வந்து நம்ம என்கோட் ப்ளஸ் டிகோட் எல்லாமே பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லைப்ரரி கால் பண்ணி .md5 அப்படின்ற ஃபார்மேட்டுக்கு அந்த ஹேஷ் ஃபைலுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ எதை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா என்கோட் வேர்ட் .strip அப்படின்னு நாங்கள் கொடுத்துருக்கோம், ஒரு மெத்தட் கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த என்கோட் அப்படின்றது இது இங்கே இருக்கா? ஸோ இங்கே நம்ம கால் பண்ணது என்னன்னா இந்த இன்ஸ்டாகிராம் நான் இங்கே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இது வந்து இங்கே கால் ஆகும். கால் ஆகிட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் ஆகும். ஸ்ட்ரிப்புன்னா நான் எப்படின்னா ஸோ அந்த வேர்ட் வந்து கன்வெர்ட் ஆகினதுக்கப்புறம் ஸோ மேட்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இது என்ன ஆகுதுன்னா இது இந்த சென்டர் வேர்ட் மட்டும் எனக்கு மேட்ச் ஆகுது, இது எல்லாம் வந்து மேட்ச் ஆகலைன்னா ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ரிப் பண்ணி விட்டுட்டு இந்த வேர்ட் மட்டும் வச்சுக்கோ. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ் வேர்டு கூட வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும். ஸோ ஸ்ட்ரிப்னா எது மேட்ச் ஆகுதோ அதெல்லாம் எடுத்துட்டு அன்மேட்ச் ஆகுது எல்லாம் வந்து நெக்லெக்ட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ அந்த லைன் தான் அதுக்கான கோடு தான் வந்து இது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா டைஜஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேரியபிள்குள்ள நான் என்ன பண்ணுறேன்னா ஹேஷ் வேர்ட் அப்படின்னு நான் இங்கே சொல்லியிருந்தேன், இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ என்கோட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த வேல்யூவை ப்ளஸ் ஹெக்ஸாடெசிமலாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்போது தான் எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம்ன்ற வேர்டு ஃபுல்லாக எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ் ஃபைலாக MD5 ஹேஷ் ஃபைலாக வந்து அந்த ஃபைலை வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி கன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ கன்வெர்ட் ஆகி எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அந்த வேல்யூ நான் என்ன பண்ணுறேன்னா இஃப் அப்படின்ற ஒரு பிளாக் கால் பண்ணி ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே என்ன பண்ணுறேன்னா டைஜஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ ப்ளஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன செக் பண்ணுறேன்னா நம்ம இங்கே இன்புட்டாக கொடுத்தோம் இல்லையா ஒரு ஹேஷ் வேல்யூ. ஸோ இன்புட் ஹேஷ் அப்படின்ற இங்கே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்குமா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு இன்புட் கொடுப்போம். ஓகேவா? ஸோ MD5 ஹேஷ் வந்து நம்ம டேட்டாபேஸ் வந்து கிடைச்சது வந்து எடுத்து இங்கே கொடுப்போம். ஸோ அதுதான் இங்கே வந்து கால் ஆகும். ஸோ கால் ஆகி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டைஜஸ்ட் வேல்யூவும் இந்த இன்புட் வேல்யூவும் வந்து ஈக்குவல் டுன்னு செக் பண்ணி பார்க்கும். சப்போஸ் அது வந்து ஈக்குவல் டு ஸோ டபுள் ஈக்குவல்டுன்னா என்னன்னா இந்த டைஜஸ்ட் வேல்யூ அண்ட் இந்த இன்புட் வேல்யூ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு நடக்கும். ஸோ இது வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும் ரெண்டுத்தையும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு வந்து கம்பேர் பண்ணுற ஆப்ரேட்டர். ஓகே இது. ஸோ இதில் வந்து என்ன ஆகுனா பாஸ்வேர்ட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்து ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதுக்கு அப்புறம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லைனில் இந்த பாஸ்வேர்ட் இஸ் வேர்ட் அப்படின்றது வந்து இங்கே கால் ஆகும். ஸோ வேர்ட் வந்து நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருந்தோமா? ஸோ இங்கே டிஃபைன் பண்ணது நான் என்ன ஆகுனா இன்ஸ்டாகிராம் ஃபவுண்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இன்ஸ்டாகிராம் இங்கே வந்து கால் ஆகும். ஸோ இந்த பாஸ்வேர்ட் இஸ் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு வரும். ஸோ இங்கே என்னன்னா பாஸ்வேர்ட் ஃபவுண்ட் ஈக்குவல் டு 1. ஸோ 1ன்னா ட்ரூன்னு அர்த்தம். இங்கே வந்து 0 கொடுத்துருந்தோம். ஸோ 0 மீன்ஸ் அங்கே வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இடத்துல என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ கண்டிஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு என்ன ஆகுனா பாஸ்வேர்ட் ஃபவுண்ட் அப்படின்னு. இப்போ பாஸ்வேர்ட் ஃபவுண்ட் ஆகிடுச்சு எனக்கு வந்து ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் நீ பிரேக் ஆகிடு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஒரு பிரேக்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி. ஸோ இது ஃபுல்லாக வந்து பிரேக் ஆகிடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே? ஸோ சப்போஸ் எனக்கு பாஸ்வேர்டு வந்து அந்த ஃபைலுக்குள்ளே கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகுது? ஸோ அதுக்கும் நம்ம வந்து ஒரு கோட் எழுதணும் இல்லையா? ஸோ பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சிடும்ன்றதுக்கு ஒரு கோட் எழுதிருக்கோம். ஸோ கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கும் ஒரு கோட் எழுதணும் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு பிளாக் ஆஃப் கோடு தான் வந்து இது. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இஃப்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இஃப் நாட் பாஸ் ஃபவுண்ட். ஸோ பாஸ் ஃபவுண்ட் அப்படின்ட்டு இங்கே ஒரு கிரியேட் பண்ணும் இல்லையா? ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும் இல்லையா இங்கே? ஸோ ஓகே. ஸோ இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் இங்கே வந்து கால் ஆகி என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து எனக்கு ஃபவுண்ட் ஆகிடுச்சு. நம்ம இன்புட்டாக கொடுத்தது எல்லாமே என்கோட் ஆகி டிகோட் ஆகி MD5 ஹேஷாக கன்வெர்ட் ஆகி டைஜஸ்ட் ஆகின வேல்யூவும் ப்ளஸ் இந்த இன்புட் வேல்யூவும் எனக்கு கம்பேர் ஆகும்போது நாட் ஈக்குவலாக வருது. ஓகேவா? ஸோ நாட் ஈக்குவலாக வரும்போது தான் இந்த பிளாக் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்படி எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில்
பாஸ்வேர்ட் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் தி பாஸ் டாக்குமெண்ட். ஸோ பாஸ் டாக்குமெண்ட் வந்து இங்கே கால் ஆகி என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலுக்குள்ளே வந்து எனக்கு இந்த பாஸ்வேர்ட் கிடைக்கல அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்து காட்டும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த கோடை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்னன்னா பைத்தன் த்ரீ தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் கோட். ஓகே. ஸோ பைத்தான் 3 ஃபைல் நேம் நான் இங்கே வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கொடுத்தது நான் ஓகே. ஓகே ஓகே. டேப் எரர். ஓகே. Just a minute. ஸோ இது இந்த மாதிரி டைப் பண்ணும்போது உங்களுக்கு எரர் கண்டிப்பாக வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். ஓகேவா? ஸோ சொன்னால ஒரு டேப் எரர் மட்டும் இங்கே இருக்குது. யா அதோ ஓகே. line 29. This is line 5.
யா ஓகே. ஸோ டூல் ரன் ஆயிடுச்சா, நோ ப்ராப்ளம். ஸோ சின்னதாக ஒரு எரர் மட்டும் டேப் எரர் இருந்துச்சு, அதை கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேப்லாம் கொஞ்சம் லைக் எரர் கொஞ்சம் அக்கர் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறேங்க. ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ கிளியர். ஸோ பைத்தான் 3 ஓகே. யா ஸோ ரன் ஆயிடுச்சா. ஸோ இந்த பேனர் ஃபைல் நான் சொல்லியிருந்தாலே அந்த ஓஎஸ் கமாண்ட்லாம் நான் கால் பண்ணி ஸோ ஒரு பேனர் ஸ்கிரிப்ட் வந்து சின்னதாக ரைட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் இந்த ஓகேவா. ஸோ MD5 கிராக்கர் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ பாஸ்வேர்ட் கிராக்கர்னு கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஒரு பிளாக் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இது எந்த பிளாக்னு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஸோ சிடி ஸோ திஸ் இஸ் ஓகே. இது இங்கே இருக்கா. ஸோ என்டர் தி ஹேஷ்டு பாஸ்வேர்டு அப்படின்ட்டு இங்கே நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா ஃபஸ்ட்டு. ஸோ இந்த லைன் தான் இங்கே கால் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் ஃபைல் வந்து நான் கொடுக்குறேன். லைக் எப்படின்னா இன்புட் டேட்டா வந்து நான் இங்கே கொடுக்குறேன். ஓகே. ஸோ MD5 டேட்டா ஓகே. ஸோ ஓகே, இதில் என்ன பண்ணுறோம்னா இப்போ நம்ம அந்த எம்டி போய் ஆஷ் ஆஷ் வேல்யூ வந்து நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ ஸோ இதுதான் அந்த வேல்யூ. ஸோ இப்போ நான் அந்த வேல்யூ வந்து இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா என்டர் கொடுக்குறேன். ஸோ என்டர் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு என்ன கேட்குதுன்னா செகண்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகி ஃபைல் பாத் வந்து கேட்குதா. ஸோ ஃபைல் பாத் வந்து நான் என்ன பண்ணோன்னா ஃபைல் பாத் ப்ளஸ் தி அந்த ஃபைல் நேமோட நான் கொடுக்கணும். ஓகேவா. ஸோ அப்படி கொடுத்தா தான் எனக்கு என்ன ஆகுனா கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த ஸோ ஃபைல் பாத் செக் பண்ணுறதுக்கு நான் வந்து இங்கே ஓகே. ஸோ இங்கே இருக்கா, இதுதான் அந்த ஃபைல் வேர்ட் அண்டர் ஸ்கோர்னு இருக்கா. ஸோ இதுதான் அந்த ஃபைல். நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ செக் பண்ணும்போது எனக்கு இந்த பாத்தில் இருக்கு. ஓகேவா. ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இட் வில் பி சாரி வேர்ட் அண்டர் ஸ்கோர். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்ததும் எனக்கு வந்து ஃபைல் செக் பண்ணி என்ன ஆச்சுன்னா பாஸ்வேர்ட் ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்து ஸோ இதுதான் ஒரிஜினல் ஸ்ட்ரிங் நம்ம பிளைன் டெக்ஸ்ட்டாக கொடுத்தோம் இல்லையா. ஸோ இந்த வேல்யூ வந்து எனக்கு இப்போ என்னாச்சுன்னா இங்கே வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ சப்போஸ் இப்போ நம்ம என்னன்னா ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து ட்ரூ செக் பண்ணிட்டோம். ஸோ ட்ரூ கண்டிஷன் செக் பண்ணும்போது நமக்கு என்னன்னா ஃபால்ஸ்னு ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணோம் இல்லையா. ஸோ ஓகே பண்ணலாம். ஸோ திஸ் பிளாக் ஓகேவா. ஸோ இப்போ என்னன்னா நம்ம இன்புட் ஸ்ட்ரிங் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணி இந்த ட்ரூவா இல்லையான்னு சொல்லிச்சு. ஸோ இது வந்து கரெக்டா இருந்தனால நமக்கு வந்து பாஸ்வேர்ட் கிடைச்சிடு. சப்போஸ் நம்ம வந்து இன்புட் ராங்கான இன்புட் கொடுத்தா என்ன ஆகும். ஸோ சும்மா ரேண்டமா நான் கொடுக்குறேன். ஸோ ரேண்டமா ஒரு நம்பர் ஹேஷ் ஃபைல் கொடுக்குறேன். ஸோ ஃபைல் பார்த்து வந்து நான் கரெக்டாக கொடுக்குறேன். ஓகேவா. அண்டர்ஸ்கோர். ஸோ இப்போ என்னன்னா நான் இன்புட் வந்து ஹேஷ் ஃபைல் வந்து ராங்காக கொடுத்துருக்கேன். பட் பாத் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா பாஸ்வேர்ட் நாட் ஃபவுண்ட் இன் பாத். ஓகே. இந்த பாத்தில் வந்து பாஸ்வேர்ட் ஃபைண்ட் பண்ணல, ஐ மீன் இல்லை அப்படின்னு சொல்லுதா. ஸோ என்ன ஆகுதுன்னா இங்கே செக் பண்ணி பார்த்துட்டு நாட் ஈக்குவல் டு அப்படின்ற அந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா. ஸோ இந்த பிளாக் ஓகேவா, அது இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. பாஸ்வேர்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்ற இந்த பிளாக் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா சப்போஸ் நம்ம இன்புட் ஓகே. ஸோ இதை வந்து கரெக்டாக கொடு ஹேஷ் ஃபைல் வந்து நம்ம கரெக்டாக கொடுப்போம். செக் பண்ணலாம். ஓகே. நம்ம ரைட் பண்ணியிருக்க ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான். ஸோ இப்போ என்னன்னா சரி
ஓகே. ஸோ நம்ம இந்த ஹேஷ் ஃபைல் வந்து கரெக்டாக கொடுத்துரும். பாத் வந்து நம்ம தப்பாக கொடுப்போம். ஓகேவா? ஸோ என்னன்னா ஹோம் ஹோம் ஸ்லாஷ் ஸோ ஓகே, நான் இது மட்டும் கொடுக்குறேன், ஃபைல் நேம் கொடுக்கல. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ப்ளீஸ் கிவ் தி பாத் ஆஃப் தி கரெக்ட் ஃபைல் அப்படின்ட்டு நமக்கு ஒரு பிளாக் இங்கே எக்ஸிக்யூட் ஆகுதா? ஸோ என்னன்னா இந்த பிளாக், ஓகேவா? இங்க இருக்கு இல்லையா? ஸோ இது என்ன ஆகுதுன்னா இப்போ ட்ரை பண்ணி பார்க்குது. நமக்கு கொடுத்த இன்புட் வந்து தப்பா இருக்கு. அந்த பாத் வந்து தப்பா இருக்கிறதுனால இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு நம்ம ஹேஷ் ஃபைல், எம்டி ஹேஷ் ஃபைல வந்து நம்ம வந்து கிராக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது பேர் வந்து டிக்ஷனரி அட்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு டூல் கிரியேட் பண்ணி பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு டூல் கிரியேட் பண்ணி பாஸ்வேர்ட் எப்படி கிராக் பண்றதுன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஃபைனலி ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.